அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, 16வது நிதிக்குழு அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 16த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நமக்கு 2023 டிசம்பர் 31 வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க இந்த வருஷம் ரிப்போர்ட் குடுக்கணும். ஆக்சுவலி அக்டோபர் 31 தான் இவங்களோட ரிப்போர்ட் சப்மிட்டிங் டேட்டு. ஆனா கொஞ்சம் டிலே ஆயி, நேத்து வந்து இவங்க ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 16த் ஃபினான்ஸ் கமிஷன். 16த் ஃபினான்ஸ் கமிஷன் யார் சேர்பெர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் பனகாரியா. அவர் தான் வந்து சேர்பெர்சனா இருக்காரு. சரியா? போன ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனுமே நமக்கு முக்கியம் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து 16 வரைக்கும் யார் சேர்பெர்சனா இருக்காங்க அப்படிங்கிறத எக்கனாமிக்ஸ்ல திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ அத நல்லா படிச்சு வச்சுருங்க. சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப, இவங்க யாரு ஃபினான்ஸ் கமிஷன் யாருகிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க ரிப்போர்ட்டோட வொர்க்கிங் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2026-27 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 2030-31 வரைக்கும் இவங்க ரிப்போர்ட்டோட வொர்க்கிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக் டேட்டா தான். ஜஸ்ட் இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அஃபிஷியலா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிப்போர்ட் ஆகுறப்ப நம்ம பார்ப்போம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, விதைகள் சட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு விதைகள் சட்டம் 2025 அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த இருக்காங்க. விதைகள் சட்டம்னா சீட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்போ வந்திருக்கும்னா, ஒரிஜினல் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1966ல வந்தது. அதுக்கப்புறமா 2004ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட்ட கொண்டு வர முடியல. அத சேஞ்ச் பண்ணி புது ஆக்ட்ட கொண்டு வர முடியல. 2019லயும் ட்ரை பண்ணாங்க. அதையும் பண்ண முடியல. அகைன் இப்ப 2025ல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க? இந்த மசோதால என்ன புதிய அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, விவசாயிகளுக்கு சாதகமான பல விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய மகசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்வெஸ்ட் ரேட்னால அ என்ன பண்றாங்க? பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக சீடோட தரம் அப்படிங்கிறத அதிகப்படுத்துறாங்க. ஓகேவா? சீடோட குவாலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா, மகசூல் நல்லாவே இருக்கும். சீடோட குவாலிட்டி, என்ன ரகம், அதனுடைய முளைப்பு திறன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த சட்டம் அமையப் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி வணிக ரீதியில விற்பனை செய்யப்படக்கூடிய அனைத்து வகையான விதைகளுக்கும் ஒரு கியூஆர் கோட் அப்படிங்கிறத பேக்கேஜிங்லயே குடுத்துருவாங்க. ஓகே. கமர்ஷியலா செல் பண்ணக்கூடிய சீட்ஸோட அந்த பாக்கெட்ல வந்து கியூஆர் கோட் வந்து இருக்கும். அந்த கியூஆர் கோட நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா, அந்த விதைய பத்தின எல்லா தகவல்களுமே அதுல அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதனால விற்பனையாளர்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு அக்கவுண்டபிலிட்டி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த சட்டத்துல என்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப போலியாக தரமற்ற விதைகள விற்பனை செய்றாங்க. நெறைய இடத்துல அது விற்பனை செய்றாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, மகசூல் அப்படிங்கிறது கம்மியாகுது. புரொடக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ புரொடக்ஷன் கம்மியாகுறப்ப என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு சீடோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஆனா, இந்த சட்டத்துல அந்த போலியான தரமற்ற விதைகள விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறது, அந்த பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது போதுமான அளவுல இல்ல. ரொம்ப லீனியன்ட்டான பனிஷ்மென்ட்ஸா இருக்கு அப்படிங்கிறத குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த புது சட்டத்தின் மூலியமா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விதைகளுக்கு வந்து அனுமதி குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கான சட்ட வழிவகைகள வந்து இந்த ஒரு மசோதால கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் கூறப்படுது. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மசோதாவ பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது பார்லிமென்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப தான் அத பத்தி நமக்கு நெறைய டிஸ்கஷன்ஸ் வந்து வரும். அப்பதான் நம்மனால அத புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு அது ஒரு அலிகேஷன் தான். இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த சட்டத்துல இருந்துச்சு. நிஜமாவே அந்த மசோதால இருந்துச்சு அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய புதிய, புதிய பயிர் ரகங்கள், அதே மாரி மரபணு மாற்றப்பட்ட பயிர் ரகங்கள் எல்லாமே இந்தியாவோட விவசாயிகள் மேலே திணிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாரி இந்தியாவுல விவசாயிகள் நெனச்சாங்கன்னா, ஒரு பிராண்டா இல்லாமயே அவங்கனால என்ன பண்ண முடியும்? விதைகள வந்து விற்பனை செய்ய முடியும். அப்ப வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணலாம்? விவசாயிகள கூப்ட்டு அவங்களோட சீட வந்து வித்து தர சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல விவசாயிகளே இல்லாத நபர்கள் கூட விதைகள விற்க ஆரம்பிக்கலாம். அப்ப யாரு விவசாயிகள்னா யாரு? அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் கூட இந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மசோதா மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி 1, 2 விஷயங்கள் இங்க குடுத்திருக்காங்க. இன்னும் இத பத்தின டிஸ்கஷன்ஸ் வரும். வரப்ப இன்னும் நெறைய பார்ப்போம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க.
நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி அன்று. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருத்தலே பழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே பத்தி தான் சொல்றாங்க. எல்லாமே தெரிஞ்சு சும்மா இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதான் பழி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 618 அதிகாரம் ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.